நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு சான்றோர் மக்கள் கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய சதாநாடர் இணைந்திருக்கிறார். தற்போதைய சூழலில் சில சர்ச்சைக்குரிய அரசியல் கருத்துகள் குறித்து அவரிடம் கேட்டறிவோம். குறிப்பாக சத்யராஜ் பேசியது, சத்யராஜ் மகள் பேசியது, பார்த்திபன் பேசியிருப்பது. வணக்கங்க. வணக்கம் சார். இப்போ நீங்க சத்யராஜ் அவருடைய மகள் பேசின அந்த கருத்துக்களை பார்த்திருப்பீங்க. திவ்யா சத்யராஜ் அவங்க சில காலமாக திமுகவோடு இணைந்து பயணிக்கிறாங்க. அவங்க குறிப்பிடும் பொழுது ஒரு திருமணம் அப்படிங்கறத பத்தின ஒரு மாறுபட்ட கருத்தை வந்து குறிப்பிடுறாங்க. சிங்கிள் மதரா இருப்பது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆதரவு கருத்தை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இந்த திருமணத்துக்கு அவசியம் இல்லை, குறிப்பாக குழந்தை பெறுவதற்கெல்லாம் வந்து ஒரு சயின்டிபிக் முறையிலே பண்ணிக்க முடியும். சத்யராஜ் அவர்களும் அதை ஆதரிச்சு பேசியிருந்தாரு. இந்த மாதிரியான கருத்துகள் ஏன் முதலில் சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படுகிறது? நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்சியில இணைந்தாலும் சரி, யார் இணைஞ்சாலும் சரி, இப்ப சத்யராஜ் அவர்களே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா தான் பேசக்கூடியவர். அவர் வந்து பெரியாரிஸ்ட். அவரு சொல்ற விஷயம் அதான், பெரியாரிஸ்ட்னு தான் அவரும் சொல்றாரு. ஏன் இப்ப வந்து திவ்யா சத்யராஜ் சொல்ற விஷயமே நானும் ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்றேன். ஆனா முழுக்க அவங்க பேசுற என்ன விஷயமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாமி இல்ல, கடவுள் கிடையாது அப்படின்னு சத்யராஜ் பேசுறாரு. சத்யராஜுக்கு வந்து எதை சொல்லி சாமி கிடையாதுன்னு சொல்றாரு? அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மத்தபடி எதையும் பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே சத்யராஜ் அவர்கள் வந்து அவங்க மகனுக்கு யாரு கவுண்டர் தவிர வேற யாராத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரா? பெரியார் வந்து ஜாதியும் இல்லைனாரு, மதமும் இல்லைனாரு. எப்படி பெண் விடுதலைக்காக பேசினாரு, இல்லைன்னு சொல்லல. எந்த சாதி எந்த ஒரு மதமும் கிடையாதுன்னு தான் பேசினாரு. ஏன் அதை பின்பற்ற மாட்டேங்கிறாரு சத்யராஜ் அவர்கள்? ஏன் ஜாதி வேண்டாம்னு சொல்லிடலாம்ல? ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சத்யராஜ் மகனுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற யாராவது விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே, ஒரு போராளியோட பெண்ணை. ஏன் அதை பண்ணி வைக்கல? அப்போ உங்களுக்கு ஜாதி வேணும், சொந்த பந்தம் வேணும். ஆனா வந்து பெரியாரிஸ்ட்னா உடனே வந்து பெண்களோட விடுதலை பத்தியும் பெண்ணோட தன்னோட உரிமையை பத்தியும், எனக்கு இந்த உரிமை இருக்கு, நான் வந்து இந்த காலகட்டத்துல நான் தனியா என்ன வேணா முடிவு எடுக்கலாம், எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குன்னு பேசக்கூடியதே சத்யராஜ் அவர்கள். அவங்க பொண்ணு பேசுனதுக்கு அது நியாயப்படுத்தி பேசுறாரு. அது எந்த விதத்துல நியாயம்? தமிழகத்தோட கலாச்சாரம் என்ன சொல்லுங்க பாப்போம். தமிழகத்தின் கலாச்சாரம் என்ன இருக்கு? அது ஒண்ணு இருக்குல்ல, அது சீர்கேடாகாதா? இது வந்து ஃபாரினா, வெளிநாடா? சொல்லுங்க. இது என்ன ஃபாரின்ல தான் வந்து கல்யாணத்தை பத்தியோ திருமணத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை, அவங்க லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு போறாங்க. இது தமிழ்நாடுங்க. தமிழகத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதை சீர்கேடாகிற மாதிரி இந்த வாதங்களோ இந்த கருத்துக்களோ தெரிவிக்கவே கூடாது. அது தவறு இல்ல. இதுல அவர் சொன்னது இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பம் அப்படின்னு தானே சொல்றாங்க. இது எல்லாருடைய விருப்பமாக அவங்க சொல்லல. இல்ல, இது தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலும் கூட இது வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தணும்ல, நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? பேசுறவங்க இப்ப தமிழகத்துல திருமணம் ஆகாதவங்க இருவர் சேர்ந்து வாழ்ந்தாவே தவறாத்தான் நினைக்கிறாங்க, தவறாத்தான் பேசுறாங்க. புரியுதுங்களா? இன்னும் அதில் இருந்தெல்லாம் இன்னும் தமிழகம் மீண்டு வரல. இன்னும் நம்ம வந்து ஃபாரின் கல்ச்சருக்கு போகல. இன்னும் நம்ம வந்து மத்த ஸ்டேட்டை விட நம்ம தமிழகம் வந்து இன்னும் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவராக, பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவராக தான் வாழ்ந்துட்டு வர. ஏன் சத்யராஜே வாழ்ந்துட்டு வர்றார். ஜாதியை இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு தான் நிக்கிறாரு. அதைத்தான் சொல்றேனே, அவங்க மகனுக்கோ மகளுக்கோ வேற ஒரு திருமணம், வேற ஒரு சாதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அது நியாயப்படுத்தி அவர் சொல்லக்கூடாது இல்ல அதைய. அப்புறம் ஜாதி மட்டும் எங்க வருது? அப்ப சொந்த பந்தம் வேணும், சொந்த பந்தம் எல்லாம் இருக்கணும், அது என் ஜாதிக்கார இருக்கணும், கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்திக்கணும், எல்லாத்துக்கும் பண்ணணும் நீங்க. ஆனா வந்து பெரியாரிஸ்ட் மாதிரி நான் பெரியாரிஸ்ட், நான் வந்து எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவும் கிடையாது, சாமி கிடையாது, எதுவும் கிடையாது, நான் ஒரு கருப்பு சட்டக்கார, எல்லாம் கரெக்ட். நீங்க எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவரா சொல்லுங்க? எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடியவரா? அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கும் இருக்கிறாங்க, இன்னைக்கும் அதை பின்பற்றுறாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம தவறு சொல்லல. அவரோட சமுதாயத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்குல்ல. சத்யராஜ் அவர்கள் எப்படி இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு கருத்துக்கு ஒரு எதிர்வினையாற்றுறாரு, அந்த கருத்துக்கு வந்து வரவேற்கிறாருன்னு சொன்னா அப்ப இவர் எப்படி இருக்காருன்னு ஒரு ரொம்ப முக்கியம் இல்ல. அப்புறம் சாதி அவர் தூக்கி பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா?
அதுக்கு எங்க பதில் நான் கேக்குறேன். பெரியாருங்கிறவர் யாரு? சாதி மதம் இந்த ஒடுக்குமுறைக்கும் எல்லாத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான் நம்ம பெரியார். அதே ஈரோடு மண்ணில் இருந்தா நான் சொல்றேன், நீங்க சாதியை தூக்கி பிடிக்கலையா? யாருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கீங்க? வேறு சமுதாயத்துக்கு தான் உங்க மகனை திருமணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? அதை நாம யோசிச்சு பார்க்கணும். இவர் யாரு திருமணம் பண்ணியிருக்காரு? அதை நாம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி இவரு முதல்ல திரைப்படத்துக்கு வரும்பொழுது அவரோட சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவர் சொந்தக்காரர் தானே சிவகுமார். அவர் தானே உங்க சாதி தான்ப்பா தூக்கி பிடிச்சது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே சிவகுமார் தானே கொடுக்குறாரு. அப்படி அதுக்கு மட்டும் சாதி தேவைப்படுதா? சாதிங்கிறது வந்து நல்லா கேட்டுக்க, பெரியாரிஸ்ட் இன்னைக்கு இவர் பேசிட்டு போலாம். காலம் போன கடைசியில அவனுக்கு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, நல்லா நல்ல வருமானம் வருது. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து உனக்கு அடுத்தது வந்து அரசியலுக்காக முன்னெடுக்க போறாரு. அதற்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு. திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்ற விஷயங்களே வந்து கல்யாணம் ஆகாம லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகாம லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல குழந்தை பெத்துப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு உறவு முடிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு தகப்பனா யார காட்டுவீங்க? என்ன அத்தாச்சி இருக்கு? டிவோர்ஸ் வாங்க முடியுமா? நீதிமன்றத்தை இந்த திவ்யா சத்யராஜ் நீதிமன்றத்தை நாட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அந்த குழந்தை காலமுல்லாம் அப்பா பேர் தெரியாம வளருமா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சத்யராஜ் பேசுறது வந்து உண்மையாலுமே வந்து அதை நியாயப்படுத்தி பேசுறது, இது அவர் பொண்ணை கண்டிச்சிருக்கணும். இது தவறு, இப்படி பேசக்கூடாது. ஒரு மீடியால உட்காந்துட்டு நான் பெரியாரிஸ்ட் நான் பேசும் பொழுது ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஏங்க இன்னைக்கு ஆண் பெண்ணுக்குன்னு ஒரு வரையறை, இதெல்லாம் இந்த லெவலுக்கு நீங்க ஆனா இந்த லெவல்ல நீங்க இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு வரையறையாத்தான் இன்னைக்கு வரைக்கும் போறோம். ஒரு பெண்ணா ஒரு மென்மையானவர், ஒரு பெண் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது கூட ஒரு பெண் இருக்கும்போது நம்ம பேசுறது இல்ல. ஒரு ஆணா இருந்தா ஒரு பசங்க இருந்தாங்கன்னா அது சகஜமா பேசிக்கிறோம். ஒரு பெண் இருக்கா, ஐயோ ஒரு பெண் இருக்கும்போது தேவையில்லாம வார்த்தை பேசிட்டுமே அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த தமிழகத்திற்கு தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாமே இருக்கு. அது ஒண்ணும் அழிஞ்சு போகல. மொழி பற்று எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து தவறானது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சத்யராஜ் வந்து இவர் பெரியாரிஸ்ட்னா சத்யராஜ் வந்து சிவகுமார் வாய்ப்பு வாங்கி கொடுக்கும் பொழுது இல்ல மாமா அவர் என்ன சொந்த பந்தம்னு எனக்கு தெரியல, என்ன ரிலேஷன்ஷிப்னு, ஆனா அவர் சொந்தக்காரரு சரிங்களா, இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க ஜாதிக்காரன் சொந்தக்காரரு, அதனால எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னாரு. ஓகே, சத்யராஜ் நீங்க சொன்னது போல அவர் சிவகுமார் அண்ணன்னு கூப்பிடுவாரு. அவரு அண்ணனா இருந்தாலுமே அவரு ரிலேஷன் தான், சொந்தக்காரர். அவரே ஒரே சாதியினரு, சொந்த பந்தம். அவர் ஊர்ல இருந்து கூப்பிட்டு போனது சொல்லியிருக்காங்களே, ஏன் சத்யராஜே சொல்லியிருக்காரு. சத்யராஜ் ஒருபடி மேல போயிட்டு அவரு தன் மகள் பேசி இருக்கிறத அப்ரிஷியேட் பண்றாரு இல்லையா? இது ஒரு ஆரோக்கியமான விஷயம், அதனே பார்க்கணும். ஏன் நீங்க எல்லாம் அதை எதிர்க்கிறீங்க? குறிப்பாக மோகன்ஜி எல்லாம் வந்து இதற்கு பதிலடி கொடுத்து இது போன்ற வீடியோக்களா இந்த மாதிரி இவங்க பேசுறதுனால 2K கிட்ஸ் இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது, இன்றைய இளம் பெண்கள் இதை வந்து ஒரு கருத்தா எடுத்துக்காதீங்க இவங்க பேசுறத அப்படிலாம் சொல்றாரு. ஆமாங்க, அது உண்மைதான். என்னன்னா இவர் சத்யராஜ் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். இவர் சாதியை தூக்கி பிடிக்கலையான்னு நான் கேக்குறேன். இவர் சொல்றாரு இல்லையா, இது நியாயப்படுத்துறாருல, இது வந்து ஒரு அவங்க பேசுனது சரின்னு சொல்லி நியாயப்படுத்துறாரு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இவர் சாதியை மட்டும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு, அதுவும் பெரியார் வேண்டாம் தானே சொன்னாரு, சாதி எதுவும் வேண்டாம், ஒடுக்குமுறை இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இவரு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அதை நாம் சிந்திச்சு பார்க்கணும்ல. சத்யராஜ் அவர்கள் நீங்க சொல்றது இது நியாயம், இவங்க பொண்ணு பேசுனது சரின்னு சொல்றாங்க. இந்த தமிழக கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மோகன்ஜி சொன்னது போல 2K கிட்ஸ் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சின்ன குழந்தைங்க போய் பெரியவங்களை சொல்லி ஓட்டு போட சொல்றாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து என்னோட விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, விஜய் படத்துக்கு கூட்டு போன்னு சொல்லலாம். கரெக்டா? விஜய் வந்து இங்க வந்திருக்காராமா, அவரை பாக்குறதுக்கு கூட்டு போன்னு சொல்லலாம். ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு வாக்கு என்பது ஒரு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாக்கு. அத கூட இந்த சின்ன குழந்தைங்க போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு இந்த முட்டாள் பொதுமக்கள் ஓட்டும் போடுறாங்க. புரியுதுங்களா? விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து நாளடைவில் என்ன ஆகும்? இந்த கலாச்சாரம் சீரழிவாகும். அப்ப என்ன ஆகும்? இன்னைக்கு ஒருத்த கல்யாணம் பண்ண தேவையில்ல, லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், அது என்னைக்கு வேணா உடையும். அதுக்கப்புறம் வர குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாது. அது ஒரு சான்றிதழ்ல சரியான முறையில வாங்க முடியாது. என்ன ஒரு 4 குழந்தைகள் படிக்கும் போது, ஸ்கூல்ல படிக்கும் போது, இவங்க என்ன இன்சியல் வேறையா இருக்கு, இவங்க அப்பா பேரு யாரு, இவர் அம்மா யாரு, ஏன் உங்க அப்பா இல்லையா, உங்க அப்பா எங்க போயிட்டாரு, அப்பங்கும் போது கேலி கிண்டலுக்கு
குழந்தைகள் மத்தியில என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் மத்தியில அந்த பையன் கூனி குறுகிடுவான்ல. இப்ப அது சீரழிவு தானே. அந்த அந்த படிக்கிற அந்த பையன் படிப்பானா? கஞ்சாக்கும் போதைக்கும் அடிமையாகி ஒரு ரவுடியா தான் வரும். இப்போ நீங்க சொன்னது போல இப்போது பார்த்திபன் அவர்கள் இன்னொரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. சாதி மதமற்ற ஒரு சான்றிதழ பார்த்திபன் வாங்கியிருக்கிறாரு. இது குறித்து எல்லாரும் என்ன விமர்சிக்கிறாங்க, குறிப்பா மனநிலை பாதிக்கப்பட்ட பார்த்திபன் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி விமர்சிக்கிறாரு. ஆனா அவரு ஒரு முற்போக்காக யோசிக்கணும், இதற்கு பிறகு சாதி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கோணத்துல இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பதா சொல்றாரு. ஆனா அவரு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில நீங்க பாத்திருப்பீங்க, தெலுங்கு நிகழ்ச்சியில ஆந்திராவில தான் ஒரு நாயுடு அப்பாயின்றதையும் குறிப்பிட்டிருப்பாரு. அதையும் பாத்திருப்பீங்க இல்ல. இப்ப என்னங்கன்னா, சாதி அடையாளம் கண்டிப்பா அவர்களுக்கு தேவை, புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு நாடார்னா நாடாரோட பாரம்பரியம், நாடாரோட தொழில் என்ன அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நான் என் பேர் சதா நாடாரோடய அவரு உடனே என்னம்பாங்க, நீங்க திருநெல்வேலியா தூத்துக்குடியான்னு கேட்பாங்க, இல்ல நீங்க எந்த பகுதி நாடார்னு கேட்பாங்க. இது ஆரோக்கியமான விஷயம், புரியுதுங்களா? ஒரு நட்புணர்வோட எல்லாரோட பழகிறதுக்கான, அது எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, அது ஒரு நல்லபடியான ஒரு இணக்கமான ஒரு கொண்டு வரதா. இப்ப கேரளா சைடுல நிறைய பேர் நாடார்னு வச்சுக்கிறாங்க, நாயுடுனா நாயுடு, நாயக்கர்னா நாயக்கர், புரியுதுங்களா? நாயர்னா நாயர்னு சொல்லி எத்தனையோ ஜாதிகள் அவங்களோட பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க. இவர் சாதி வேண்டான்னு சொல்லி இவர் வாங்கியிருந்தாலும் கூட தமிழகத்துல இன்னும் சாதி இருக்குதானே. இன்னைக்கு படிக்கிறதுக்கு போனோம்னா சாதி வேணும்ல, ஒரு இடஒதுக்கீடுக்கு சாதி தேவையில்லை, எல்லாமே தேவைப்படுது இல்ல. அப்ப இவர் வேண்டான்னு சொல்லிட்டு போனா அப்புறம் இவர் தமிழகத்துல எல்லாம் வேற எங்கேயாவது இருக்காரா? எதுக்கு வேண்டாம்? நீ வேண்டான்னு சொல்லி, நீ சாதி பெருமை பேச வேண்டாம், சாதி பெருமை பேச வேண்டாம், இன்னொரு சாதியை இழிவுபடுத்தும் பேச வேண்டாம். ஆனா தன்னோட சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு பண்பாளரை நீ வெளியே காமிச்சுக்கலாம். எங்க சமுதாயத்துல நான் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு காமிச்சுக்கலாம். இன்னைக்கு HCLோட சிவநாடார்னு போட்டுக்கிறாங்க, அவரோட மகன் ரவுஷன் நாடார்னு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இது எங்களுக்கு பெருமை தானே. இது அவங்க வேற சாதியை பிடிச்சிட்டு ஜாதி வெறியோட தெரியறவங்களா? கிடையாது இல்ல. இன்னைக்கு அவங்க சாதியை பின்னாடி போடுறதுனாலயோ, இல்ல சாதி நான் தன்னோட சாதி பேரை சொல்லி நான் சொல்றதுனாலயோ நம்ம சாதி வெறின்னு ஆகாது, புரியுதுங்களா? இன்னைக்கு பார்த்திபன் என்ன சமுதாயங்கிறது யாருக்கு தெரியாம தான் இருந்து. இவரு தானே போய் தெலுங்குல போய் நான் நாயுடு நான் நாயக்கர்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சாதி தேவைப்படுதுல. உங்க படம் ஓடணும்னா உங்க சாதி தேவைப்படுது. உங்க பகுதியில நான் அதிகப்படியான உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அங்க சாதி தேவைப்படுது. இன்னைக்கு அரசியலுக்கே பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சாதி எந்த சாதி அங்க இருக்குதோ அந்த பகுதியில அவங்களுக்கு சீட்டு தர்றாங்க, தொகுதி ஒதுக்குறாங்க. இன்னைக்கு தனி தொகுதி எப்படி சொல்ல முடியும்? இப்ப பார்த்திபன் ஒரு தொகுதியில் நிக்கணும்னா எந்த சாதின்னு சொல்லி நிப்பாரு. இப்ப தனி தொகுதி இன்னைக்கு தாராபுரம் தொகுதின்னு எடுத்துக்கங்க, இல்ல பவானி சாகர் தொகுதி இங்க கொங்கு பகுதியில் இருக்குன்னு எடுத்துக்கங்க. அங்க பார்த்திபனுக்கு சீட்டு கொடுக்கணும். பார்த்திபன் என்ன சமுதாயம் தெரிஞ்சாதான் நாங்க சீட்டு கொடுக்க முடியும். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல கேட்கறாங்களே எந்த சமுதாயத்தை சார்ந்தது, அந்த சான்றிதழ் உள்ள வைக்கணுமே. நம்ம எலெக்ஷன்ல சந்திக்கணும்னால சாதி சான்றிதழ் தேவைப்படுதுங்க, தேவையில்லாம இல்ல, இதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நான் சொல்றேன். இடஒதுக்கீடுக்கோ, ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறக்கோ, ஒரு பிசி எஸ்சி அந்த கேட்டகரியில ஒரு தேர்தலை சந்திக்கிறதற்கோ, ஒரு படிப்புக்கோ, எல்லாத்துக்கும் சாதி தேவை. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நீங்க சாதி வெறியோட பேச வேண்டாம், இன்னொரு சாதியை அடக்கி பேச வேண்டாம், இன்னொரு சாதியை ஒடுக்க வேண்டாம், இன்னொரு சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டாம். ஆனால் அவங்க இருக்கிற சமுதாயம், இன்னைக்கு பறையர் சமுதாயம் இருக்குன்னா நான் தான் பறையர்னு சொல்லி பெருமையா சொல்லிக்க தப்பு இல்லை. ஒரு அருந்ததியன்னு சொன்னா அருந்ததியன்னு சொல்லிக்கலாம். அருந்தியர் சமுதாயத்துல பொல்லான்னு ஒருத்தர் மாவீரன் இருந்தார், நாடார்ல குணாளர் நாடார்னு ஒருத்தர் இருந்தார், கவுண்டர்ல சீரன் சின்னமலைன்னு ஒருத்தர் இருந்தார். அதெல்லாம் அந்தந்த சமுதாயத்துக்கான ஒரு பரிசு, மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைச்சது. இதுல சாதி ஒன்னும் மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி இவர் சான்றிதழ் வாங்கினதுனால இவருக்கு என்ன சிலையா வைக்கிறாங்க? கிடையாதுல்ல. இல்ல சென்னையில ஏதோ அசோக் பிள்ளை இவருக்கு ஒரு செலவு வச்சிருவாங்களா பார்த்திபனுக்கு? இவர் சாதி இல்லைன்னு சொல்லி இது வாங்கிட்டாரு, சர்டிபிகேட் வாங்கிட்டாருன்னு சொல்லி? இல்ல இவரை பார்த்து 4 பேரு சாதி வேண்டான்னு சொல்லி சொல்ல போறாங்களா? இல்ல தமிழக அரசு தான் சாதி தேவையில்லை, உனக்கு எதுக்குமே படிப்புக்கு தேர்தலுக்கு எதுக்குமே சாதி தேவையில்லைன்னு அரசு அறிவிக்க போதா? இல்ல, அவர் அதைத்தான் சொல்றாரு. இப்ப என்னை பார்த்து இன்னொரு 1000 பேர், நான் ஒரு 1000ல் ஒருவன், என்னை பார்த்து இன்னொரு 1000 பேர் இப்படி இந்த ஒரு முயற்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. வந்தா என்ன யூஸ்ன்னு நான் கேக்குறேன். வர்றதுனால என்ன யூஸ்? இப்ப சாதினால ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? இப்ப சமீப காலமா சென்னையில் நடக்கா?
நான் கேட்கிறேன், இவரு சாதி இல்லைன்னு வாங்கினதுனாலயோ இவரு பார்த்து ஒரு 1000 பேர் வர்றதுனாலயோ என்ன ஆக போகுது? இல்ல எங்கேயுமே இப்ப தென் மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா சாதி படுகொலைகள் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம்ல. நாங்குநேரியில இருந்து அதுக்கு இது தீர்வு இல்ல. அந்த படுகொலை நடக்க கூடாதுன்னா சமத்துவத்தை நோக்கி கொண்டு போகணும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சமத்துவமா தானே இன்னைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற ஒரு கட்சி வச்சிருக்காங்களே, அந்த ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. எந்த சாதி இல்லாம விசிகா பறவை சமுதாயத்தை சேர்ந்தது, அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு நல்லா திருவள்ளுவர் இருக்காரு, அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே சாதி மதம் இல்லாம ஒற்றுமையா தான் இருக்காங்க. அப்படி வந்து ஒரு பக்கத்துல ஜாதி மோதல்கள் ஏற்படும் போது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் பொழுது அது காவல்துறை இருக்குது. காவல்துறை மூலியமா அதுக்கு ஏற்படுத்த போறாங்க, தீர்வு ஏற்படுத்த போறாங்க. இவரு சாதி சான்றிதழ் வேண்டாம்னு சொன்னோன்னே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? தேர்தல் இன்னைக்கு 2026 தேர்தல் முடிஞ்சிருக்கு. இவர் தனித்தொகுதியில போட்டியிடணும். சாதி சான்றிதழ் இல்லாம போட்டியிட முடியுமா? இதுக்கு பதில் அதுவே வந்து தனித்தொகுதிக்கு வந்து ஒரு சொல்ல 10,000 ரூபாய் டெபாசிட் பிசினா எஸ்சி கம்யூனிட்டிக்கு 5,000 அது வாங்குறதுனால சாதி தேவைப்படுது இல்ல. தன்னோட குழந்தை படிக்கணும், ஸ்கூல்ல படிக்கணும், ஒரு ஸ்காலர்ஷிப்ல படிக்கணும், ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட அதுக்கு சாதி தேவைப்படுது இல்ல. அப்ப சாதி இல்ல அப்படின்னு சொல்றதுனால என்ன யூஸ்? இவரு சாதி இல்லாம வாங்கிட்டாரு, இதுக்கு என்ன யூஸ்? நான் கேக்குறேன், இவரு சினிமாவில் இருக்காரு, திரைப்படத்தில் இருக்காரு, சரிங்களா? திரைப்படத்துல நடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. இவரை பற்றி அனைவருக்கும் தெரியும், பார்த்திபன் பற்றி, சரிங்களா? இவரு நான் வந்து எல்லா பற்றியும் நாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பேசக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம். இவர் சாதி இல்லைன்னு சொல்லி என்னத்த சாதிக்க போறாரு? இவருக்கு அசோக் பில்லட்ட ஒரு சிலையா வைக்க போறாங்க இல்ல? இவரை பார்த்து 1000 பேர் திருந்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இவர் குடிக்காம இருந்து திருந்து சொல்லுங்க. 1000 பேர்த்த குடிக்க இப்போ ஒரு நல்லா குடிச்சிட்டு இருக்கிற இந்த தமிழகத்துல வந்து குடிக்கிறதுனால வந்து இந்த மக்கள் வந்து பெண்களுக்கு தாலி இருக்கிறாங்க, அவங்க அனாதையாராங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அதுக்கு இவர் குடிக்காம இருந்து இல்ல மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி இல்ல மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. அதனால 1000 பேர் திருந்தட்டும். இவர் சாதி சான்றிதழ் இல்லைன்னு சொல்லி வாங்குறதுனால யாரும் திருந்த போறது கிடையாது. அது திருந்து என்ன யூஸ்ன்னு நான் கேட்கிறேன். அது சாதி இல்லைன்னு சொல்லி என்ன யூஸ்ன்னு நான் கேட்கிறேன். இதனால இது பெனிஃபிட்னு சொல்லுங்க. சண்டை வந்துரும், பிரச்சனை பெரிய ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா சண்டை நிக்காம நின்ற போதா? இன்னைக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுக்குங்க, தனிப்பட்ட 2 நபர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா அவங்க பொறுத்த அளவுக்கு, அந்த பகுதிகளை பொறுத்த அளவுக்கு வெவ்வேறு சாதிக்காரங்களா இருந்தா சாதிய மோதலாத்தான் அதை வெளியே கொண்டு வர்றாங்க. வேற ஒருத்தருக்கு இன்னொரு பக்கத்து ஊருக்காரங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னா தனிப்பட்ட நபர் பிரச்சனையா இருக்கும், புரியுதுங்களா? ஆனா அது சாதி ரீதியா கொண்டு போய் சேர்த்துறாங்கிற. அந்த அளவுல நீங்க சாதியோடைய முக்கியத்துவம் எல்லா இடங்கள்லயுமே அதோட நீட் இருக்கு, தேவைப்படுகிறது. அப்படிங்கும்போது பார்த்திபன் கேட்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றீங்க. என்ன யூஸ்ன்னு சொல்லுங்க. உங்க ஊடகத்தின் வாயிலாவே பார்த்திபனை கேட்கிறேன், நீங்க சாதி சான்றிதழ் வேண்டான்னு சொன்னதுனால என்ன யூஸ்? அதுதான் விஷயமே. என்ன இதனால என்ன ஆக போகுது? 1000 பேர் சாதி சான்றிதழ் இல்லாம சாதி வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதனால என்ன நடக்க போகுது? இவர் வந்து சாதி மதமற்ற சர்டிபிகேட் கேட்கிறாரு. பட் உங்களை போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறதையும் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. இந்த முரணை எப்படி? ஆமா, சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு தமிழகத்துல வந்து இடஒதுக்கீடு எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம் சொல்லுங்க? சாதியை வச்சு. இப்போ சாதி எந்தெந்த சாதி எந்தெந்த எத்தனை பகுதியாக இருக்கிறாங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு 5.5 கோடி மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, கரெக்டுங்களா? தமிழகத்துல 8 கோடி பேர் இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ எந்தெந்த சாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு கடலூர் மாவட்ட பகுதிகளில் போயிட்டா வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க, தென் மாவட்டங்கள் போயிட்டா நாடார்கள் தேவார்கள் அதிகமா இருக்காங்க, இந்த பக்கம் கொங்கு மண்டலத்துல கவுண்டர் நாடாரு மற்ற அருந்ததி சமுதாயம் அதிகமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு சமுதாயம் அதிகப்படியா இருக்குது. கணக்கீடு வேணும்ல. இத்தனை சாதி, இவ்வளவு பேரு நாடார்கள் இருக்காங்க, இவ்வளவு பேரு அருந்ததி இருக்காங்க, இத்தனை பேரு தேவர்கள் இருக்காங்க, அப்படி சொல்லி ஒரு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வரணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நாம என்ன மாடா எருமையா என்னது என்ன வனவிலங்கா சொல்லுங்க பாப்போம்? நம்மளுக்குன்னு ஒரு எது அடையாளம் இல்லாம இருக்கிறக்கு. வனவிலங்கு எருமையை போச்சுன்னா ஒரு 100 எருமை ஓட்டி விட்டோம்னா ஒரே மாதிரி போகும், ஒரே மாதிரி வரும்.
நான் ஆடு போச்சுன்னா ஆடு தன்னோட இனம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. அந்தந்த சாதிக்கு தகுந்த மாதிரி தான் இடஒதுக்கீடு தர்றாங்க.